கதிர்வேல் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் வக்கீல், இது எங்களால பெறப்பட்ட ஆதாரம் அல்ல, இது திருடப்பட்ட தரவு என்று ஆட்சேபம் தெரிவிக்க முயன்றார். ஆனால் மாறன் குறுக்கிட்டு, ஹலோ, சட்டம் ஆதாரத்தை தான் பார்க்கும், அது எப்படி வந்ததுன்னு பார்க்காது. இதுல உள்ள போலியான முத்திரைகளும் டிஜிட்டல் கையொப்பங்களும் போலிங்கிறது அரசு ஆய்வகத்துல உறுதியானா உங்க மேல கிரிமினல் வழக்கு தான் பாயும், ஜாக்கிரதை என்று கர்ஜித்தான். அதே நேரத்தில் ஜமீன் மாளிகையில் மாணிக்கவேல் ஜமீன் தொலைக்காட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். கதிர்வேலும் சக்திவேலுவும் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தபோது அவரது முகம் கோபத்தில் ரத்தமானது. அங்கம்மல் பாட்டி அதை கண்டு, பாத்தீங்களா, உங்க வாரிசுங்க மாளிகையை தக்க வைக்க போய் நம்ம வம்சத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க என்று கண்ணீர் வடித்தார். நீதிபதி ஆவணங்களை மேலோட்டமாக பார்த்ததுமே கதிர்வேல் பக்கம் திரும்பி, இந்த ஆவணங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? இது முற்றிலும் அரசு முத்திரைகளை தவறாக பயன்படுத்திய குற்றம். அடுத்த விசாரணை வர இந்த நிலத்தின் மீதான தடை நீக்கப்பட்டு நிலம் மாறனின் கட்டுப்பாட்டுல இருக்கும். கதிர்வேல் மற்றும் சக்திவேல் மீது வழக்கு தொடர ஆணையிடுறேன் என்று தீர்ப்பளித்தார். பிறகு மாறன் புன்னகையுடன் வெண்பாவை அழைத்து கொண்டு வெளியே வரவும் கவின் அவனுக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தான். மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். சித்தப்பாக்க இப்போ போலீஸ் வலையில சிக்க போறாங்க. சரி, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்றான். ஆனால் கதிர்வேலு நீதிமன்ற வாசலிலேயே மாறனை மடக்கி, இதை வச்சு நீ ஜெயிச்சிருக்கலாம் மாறா, ஆனா ஜமீன் குடும்பத்தோட கோபத்தை நீ இன்னும் பார்க்கல. கவின், நீ செஞ்ச துரோகத்துக்கு உன் பொண்டாட்டி யாழினிய வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பார் என்று கொடூரமான மிரட்டலை விடுத்தான். கவின் இதை தொலைபேசியில் கேட்டதுமே பதறிப்போனான். கதிர்வேல் தன் சதியை வீழ்த்திய கவினின் மனைவி யாழினியை பழிவாங்க துடிக்கிறான். மாறன் இதை கேட்டுவிட்டு, கவின், நீ அமைதியாரு, நான் வரேன், அவங்க நம்ம யாழினிய தொடக்கூட முடியாது என்று வேகமாக ஜமீன் மாளிகையை நோக்கி தன் காரை செலுத்தினான். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜமீன் மாளிகையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கதிர்வேல் தோல்வியின் அவமானத்தில் கண்களில் அனல் பறக்க தன் சகோதரன் சக்திவேலுவுடன் காரில் மாளிகையை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். வழியெங்கும் மாறனின் வெற்றியையும் கவினின் துரோகத்தையும் நினைத்து அவனுக்குள் ஒரு கொடூரமான திட்டம் உருவானது. சக்தி, அவன் அந்த பண்ணையை மீட்டிருக்கலாம், ஆனா இந்த மாளிகைக்குள்ளேயே அவனோட கூட்டணி வச்ச கவின் தான் இப்போ நமக்கு எதிரி. அவனோட பலவீனமே அந்த யாழினி தான். இன்னைக்கு அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம இந்த கதிர்வேலு விடமாட்டான் என்று அவன் கர்ஜித்தான். இதற்கிடையில் ஜமீன் மாளிகையில் கவின் பதற்றத்துடன் யாழினியை அறைக்குள் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக கதவை வெளிப்பக்கமாக பூட்டினான். யாழினி, நீ எக்காரணத்து கொண்டும் இந்த கதவை திறக்க மட்டும் முயற்சி பண்ணாத. மாறன் இப்போ வந்துருவான், நான் போய் கீழே என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நகர பார்க்க யாழினி அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, என்ன சொல்றீங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று கண் கலங்க, யாழினி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என்னை மீறி உன் மேல ஒரு துரும்பு கூட விழ நான் விட மாட்டேன், நீ கவலையே படாத, பயப்படாம தைரியமா இரு என்ற கவின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு மாடிப்படிகளில் இறங்கினான். அவன் கண்களில் மாறனின் நிலத்தை காப்பாற்றிய திருப்தி இருந்தாலும் தன் குடும்பத்தினர் செய்ய போகும் அராஜகத்தை சமாளிக்க வேண்டிய பயம் இருந்தது. மாறன் தனது வாகனத்தில் அதை வேகமாக ஜமீன் மாளிகையை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். வெண்பா அவனது கைகளை பிடித்து கொண்டு, மாறன், கொஞ்சம் நிதானமா போங்கள, அவங்க ரொம்ப கோவத்துல இருப்பாங்க, எதையாவது விபரீதமா பண்ணிட போறாங்க என்று பதறினாள். உடனே மாறன், வெண்பா, உன்னோட கதிர்வேல் சித்தப்பா எதையும் சொல்லி செய்யறதுக்கு துணிவாரு. கவினு யாழினியும் எனக்கு உயிர், அவங்க மேல கை வைக்க நான் உயிரோட இருக்க வரைக்கும் சம்மதிக்க மாட்டேன் என்று ஆவேசமாக கூறினான். ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்ட கதவுகள் பலமாக திறக்கப்பட கதிர்வேலும் சக்திவேலும் உள்ளே நுழைந்தனர். மாணிக்கவேல் ஜமீன் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவரது முகம் துரோகத்தின் உச்சத்தில் இருந்த கோபத்தில் உறைந்திருந்தது. டே கவின், எங்கடா இருக்க, வெளியே வாடா என்று கத்தியதும் மாணிக்கவேல் எழுந்து, கதிர்வேல், அங்கேயே நில்லு, உன் துரோகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கவினை விட இந்த சொத்து உனக்கு பெருசா போயிடுச்சா என்று ஜமீன் கத்தினார். ஆனால் கதிர்வேல் அதை சற்றும் மதிக்கவில்லை. இப்போ எதுக்குப்பா அந்த பழைய பாட்டு? உங்க பேரனோட பொண்டாட்டிய வர சொல்லுங்க, அவளுக்கு தான் நாங்க இப்போ பதில் சொல்லணும் என்று கத்திவிட்டு மாளிகை நோக்கி ஓடினான்.
கவின் மாடிப்படியிலேயே நின்று, யாழினிய நீங்க நெருங்கவே கூடாது சித்தப்பா, நீங்க செஞ்ச தப்புக்கு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கட்டும் என்று தடுத்தான். சக்திவேல் கவினை பலமாக தள்ளிவிட்டு அரைக்கதவை உதைத்தான். உள்ளே இருந்த யாழினி பயத்தில் அலறியதும் அந்த அலறல் மாறனின் காதில் விழுந்திருக்கும் வகையில் மாளிகையின் அமைதியை கிழித்தது. மாறன் மாளிகையின் வாசலை அடைந்தான். அவன் காரில் இருந்து இறங்கிய வேகத்தில் கதவை உதைத்துக் கொண்டு உள்ளே நுழைய, மாறன் உள்ளே நுழைந்ததும் அந்த அறை முழுவதும் ஒருவித நிசப்தம் நிலவியது. அவன் அங்கு யாழினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்த கதிர்வேலை பார்க்க, மாறனின் கண்கள் இருந்தது கோபம் மட்டுமல்ல, அந்த உறவின் மீது அவனுக்கு ஏற்பட்ட கசப்பும் தான். அவன் கதிர்வேலை நெருங்காமல் அங்கேயே நின்றவன், கதிர்வேல் சார், நீங்க கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்க. யாழினிக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீங்க சட்டத்தின் முன்னாடி நிக்க போறது நீங்க செஞ்ச உங்க தப்புக்கு தான். அதுக்கு யாழினிய பகடையாக்காதீங்க என்று மாறன் மிக நிதானமாக ஆனால் உறுதியாக சொன்னான். மாணிக்கவேல் ஜமீன் கதிர்வேலிடம் வந்தார். அவரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதிர்வேல், சக்திவேல், இந்த மாளிகையில இத்தனை காலம் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா தன்னடா வாழ்ந்தோம். நீ இப்படி தரன்னு இழுத்துட்டு வரியே இந்த யாழினி, இவ வேறு யாரும் இல்லடா, உன் சொந்த அக்காவோட பொண்ணு. நீ அவளுக்கு தாய் மாமா. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? யாரோ ஒரு எதிரி பிடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துக்கிட்டு வர்ற. உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? அதே மாதிரி மாறணும் ஒன்னும் நமக்கு அந்நியன் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணோட புருஷன். அவனோட நிலத்தை அபகரிக்க நீங்க போட்ட திட்டம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கு மேல இந்த ஜமீன்ல எந்த அதிகாரமும் உங்க 2 பேருக்குமே இல்லை என்று மாணிக்கவேல் குரல் கரகரப்பாக ஒலித்தது. கதிர்வேல் யாழினியின் கையை விட்டுவிட்டு கோபத்துடன் சிரித்தவன், கௌரவமா? இந்த மாறன் ஜெயிக்கணும்னு ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு அவன் பக்கம் நிக்குது. இந்த கவி இந்த வீட்டோட மூத்த ஆண்வாரிசு. அவன் எப்பவும் எங்க பக்கம்தான் இருப்பான்னு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா அவன் எங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கான் என்று கத்தினான். உடனே கவின் முன்னே வந்து, சித்தப்பா, நான் பண்ணது துரோகம் இல்லை, இது நீதி. நீங்க செய்யறத நான் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன் என்றான். யாழினி மெல்ல கவினருகில் சென்று அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. அப்பொழுது மாறன், கதிர்வேல் சார், உங்களை எனக்கு பழிவாங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு நீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதுக்குள்ள இந்த மாளிகையில எதுவும் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க பிளீஸ் என்று கூறினான். வெண்பா அங்கம்மாள் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்தாள். அந்த பெரிய மாளிகையில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் இப்போது மாறனின் பக்கம் நின்றார்கள். ஜமீன் குடும்பமே 2ஆக பிரிந்திருந்தது. மாறன், நீ இந்த நிலத்தை மீட்டது சட்டப்படி செஞ்சது. என் பிள்ளைங்க செஞ்ச தப்புக்கு நான் தலை குனிறேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாளிகைக்குள்ள என் மகன் கதிர்வேலும் சக்திவேலும் இருக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்ற மாணிக்கவேலின் வார்த்தையை கேட்டதும் கதிர்வேல் அதிர்ச்சியில் குறைந்து போனான். அவன் தன் தந்தையை மிரட்டலாம் என்று நினைக்க, ஆனால் அவர் அவனை வெளியேற்ற துணிவார் என்று அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. உடனே சக்திவேல், அப்பா, இந்த மாறனுக்காக நீங்க எங்களை வெளியேற்றுறீங்களா என்று கோபமாக கேட்டான். இல்ல சக்திவேல், இந்த குடும்ப கௌரவத்துக்காக உங்க பேராசையால என் வம்சமே அழிஞ்சு போக நான் விடமாட்டேன் என்று ஜமீன் உறுதியாக சொன்னார். உடனே மாறன், ஜமீன் ஐயா, நான் யாரையும் இங்கிருந்து வெளியேற்றணும்னு சொல்லல. அது உங்க குடும்ப முடிவு. நான் இங்க வந்தது ஏன் உரிமைக்காக தான் என்று சொல்லிவிட்டு வெண்பாவை பார்த்தான். வெண்பாவின் கண்களில் இருந்த வேதனை மாறனுக்கு புரிந்தது. ஒரு குடும்பம் சிதறுவதை எவராலும் வேடிக்கை பார்க்க முடியாது. ஜமீன் மாளிகையின் அந்த பெரிய ஹால் இப்பொழுது ஒரு குடும்ப சோகத்தில் மூழ்கியது. கதிர்வேலும் சக்திவேலும் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவானது. இது வெற்றி கிடையாது, ஒரு குடும்பத்தின் பெரிய இழப்பு. ஜமீன் மாளிகையின் முன் நீண்ட நேரமாக நிலவிய பதற்றம் காவல்துறை வாகனங்களின் சைரன் சத்தத்தால் கலைந்தது. கதிர்வேலும் சக்திவேலும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வாசலில் காத்திருந்த காவல்துறை அதிகாரிகள், நீங்க செஞ்ச போலி ஆவணங்கள் தொடர்பான மோசடி வழக்கிற்காக உங்களை கைது செய்யறோம் என்று கூறி அவரது கைகளில் விளங்கிட்டனர். சக்திவேல் எதையோ பேச முயல கதிர்வேல் தன் தந்தையை பார்த்தான். மாணிக்கவேல் ஜமீன் தள்ளாடியபடியே வந்து, சட்டம் அதோட கடமையை தான் செய்து.
நீ செஞ்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனை என்று மிக அமைதியாக கூறினார். அந்த தருணத்தில் மாளிகை வாசலில் நின்றிருந்த ஒற்றுமொத்த குடும்பமும் அந்த இருவரையும் ஏனோ ஒருவித வேதனையுடனும் அமைதியுடனும் பார்த்தது. காவல்துறை வாகனத்தில் அவர்கள் ஏற்றிச் செல்லப்பட மாளிகையின் நீண்ட கால கசப்புகள் அந்த வாகனத்தோடு சேர்ந்து மறைந்து போனது போல் இருந்தது. காவல்துறை கதிர்வேலையும் சக்திவேலையும் அழைத்து சென்ற பிறகு ஜமீன் மாளிகையின் ஒரு பெரிய ஹால் ஒரு விதமான அமைதியில் மூழ்கி இருக்க, அப்பொழுதுதான் மெதுவாக சிவகுமார் தளர்ந்த நடையுடன் உள்ளே நுழைந்தார். தன் மகள் வெண்பாவை பார்த்ததும் அவரது கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. மாறன் சிவகுமாரை பார்த்ததும் ஒரு நிமிடம் தயங்கினான். ஆனால் சிவகுமார் நேராக சென்று தன் மகள் வெண்பாவின் கைகளை பற்றி கொண்டவர், வெண்பா, உன்னை நான் புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை சிதைக்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன்டா. ஒரு அப்பனா நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே இல்லை. ஆனா உன் மனசுக்கு தெரியும் நான் இப்போ எவ்வளவு நொந்து போயிருக்கேன்னு என்று விம்மினார். வெண்பா கலங்கியபடியே தன் தந்தையை பார்த்தவள், அப்பா, நீங்க செஞ்சது தப்புதான். ஆனா இப்போ நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா மாறன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா, அப்பதான் என் மனசு ஆறும் என்றாள். சிவகுமார் மாறனின் அருகில் வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டவர், மாறா, என் மகளை பெத்தவனா அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம என் அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்தின. நீ நல்லவன் மாறா, அதனாலதான் என் பொண்ணு இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்கா. நீயும் இந்த ஜமீன் குடும்பமும் என்னை மன்னிச்சிடுங்க என்று உண்மையாகவே மன்னிப்பு கோரினார். மாறன் சிவகுமாரின் கைகளை பற்றி கொண்டு, மாமா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. வெண்பாவுக்கு நான் எப்பவும் ஒரு நல்ல துணையா இருப்பேன் என்று அன்புடன் கோரினான். அந்த இடத்தில் இருந்து மாணிக்கவேல் ஜமீனும் பாட்டி அங்கம்மாளும் சிவகுமாரின் இந்த மாற்றத்தை கண்டு மனமகிழ்ந்தனர். ஜமீன் மாணிக்கவேல், சிவகுமார், நடந்ததெல்லாம் அந்த சாத்தான்களோட செயல்டா. இனிமேலாவது இந்த மாளிகையில ஒற்றுமை மட்டும் நிலவட்டும் என்று கூறினார். சிவகுமார் மன்னிப்பு கேட்டு சென்ற பிறகு அந்த அறையில் ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. மாறனும் வெண்பாவும் அங்கு நின்று கொண்டிருக்க, அடுத்து அகல்யா, சிவகுமாரின் மனைவி, தயங்கியபடியே மாறனிடம் வந்தார். அவர் கண்களில் தெரிந்த கண்ணீர் பல ஆண்டுகால பாரத்தை சுமந்து கொண்டிருந்ததை உணர்த்தியது. மாப்ள, என் புருஷனும் அவரோட தம்பிகளும் செஞ்சது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு அம்மாவா என் மகளோட வாழ்க்கைய நான் சரியா கவனிக்கல. வெண்பா, உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட விட்டுட்டோமேன்னு எனக்கு இப்பவும் குணற்ற உணர்ச்சியா இருக்குதுமா. எங்களை மன்னிச்சிடுங்க என்று மாறனின் கைகளை பிடித்து பேசினார். அகல்யாவை தொடர்ந்து தேன்மொழியும் பவானியும் மாறனை நெருங்கினர். மாப்ள, நாங்க ஏதோ அதிகார போதையில உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம். நீங்க நல்லவரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்களையும் மன்னிச்சிடுங்க மாப்ள என்று தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். அதன் பின் புகழேந்தியும் சரணும் மாறனிடம் வந்தனர். புகழேந்தி, மாறா, உனக்கு நாங்க செஞ்ச துரோகத்துக்கு எந்த மன்னிப்பும் ஈடாகாது. ஆனா இனிமே இந்த குடும்பத்துல ஒருத்தரா உன்னையும் வெண்பாவையும் நாங்க பாத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் என்றான். சரண் கண் கலங்கியபடி தலை குனிந்து நின்றான். இதையெல்லாம் விட அந்த மாளிகையின் குட்டி பையன் தர்ஷன் தன் பிஞ்சு கைகளால் மாறனின் கையை பிடித்து கொண்டவன், மாமா, நீங்க எப்பவும் என் கூட விளையாட வரணும், சரியா? நீங்க எப்பெல்லாம் வருவீங்க என்று அவன் வெகுளித்தனமாக கேட்டது அந்த இடத்தையே நெகிழ வைத்தது. தர்ஷனை தொடர்ந்து ஹரிணி, மாலினி, தர்ஷினி ஆகியோரும் மாறன் மற்றும் வெண்பாவிடம் வந்து, நாங்க இவ்வளோ நாளா உங்களை சரியாவே புரிஞ்சுக்கல. இனிமே நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்று தங்கள் அன்பை தெரிவித்தனர். இத்தனை பேர் வந்து மன்னிப்பு கேட்டு தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்ட அந்த தருணத்தில் மாறனின் கண்கள் கலங்கியது. இத்தனை காலம் அவன் இழந்த அன்பும் மரியாதையும் இன்று அவனுக்கு தேடி வந்தது. கடைசியாக ஜமீன் மாணிக்கவேலும் அங்கம்மாள் பாட்டியும் மாறனை அருகில் அழைத்து அவனது கரங்களை பிடித்து கொண்டனர். மாறா, நீ எங்களுக்கு ஒரு அந்நியன் இல்லை. இத்தனை நாள் உன்னை தப்பா நினைச்சு எங்க குடும்ப கௌரவத்துக்காக உன்னை தள்ளி வச்சோம். ஆனா இன்னைக்கு நீயே அந்த கௌரவத்தை எங்களுக்கு மீட்டு தந்திருக்க. நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிட்டு போகணும், உன் மனைவி வெண்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும். இதுக்கு சரின்னு சொல்லுப்பா என்று பாட்டி அங்கம்மாள் கண்ணீருடன் வேண்டினார். வெண்பா அவளோடு மாறனை பார்த்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகை
மாறனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. தாத்தா, பாட்டி, நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் அன்பு காட்டும் போது நான் எப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். நிச்சயமா இன்னைக்கு நான் வெண்பாவோட இங்கேயே தங்குறேன் என்று மாறன் கூறினான். அந்த குடும்பமே மாறனை சூழ்ந்து கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தது. அந்த ஜமீன் மாளிகை அன்று அன்பால் நிறைந்திருக்க, ஜமீன் மாளிகையின் பெரிய டைனிங் ஹால் அன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அந்த மாளிகையே நீண்ட காலத்திற்கு பிறகு இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. அகல்யா, தேன்மொழி, பவானி, சரண் என அனைவரும் மாறனை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக மிகுந்த மரியாதையுடனும் பாசத்துடனும் கவனித்துக் கொண்டனர். மாறன் தன் வாழ்நாளில் இத்தனை அன்பை எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொருவராக வந்து அவனுக்கு பரிமாறி, மாறா இதை சாப்பிடு, இதை கொஞ்சம் எடுத்துக்கோ என்று விழுந்து விழுந்து கவனித்தனர். அந்த அன்பின் வெள்ளத்தில் மாறன் ஒரு கணம் திக்குமுக்காடி போனான். அவன் மெல்ல சிரித்து கொண்டே, ஐயோ போதும் போதும், நீங்க எல்லாரும் இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிங்கன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அன்பாலேயே என்ன திணறடிக்கிறீங்க என்று கலகலப்பாக பேசினான். அந்த இடமே அவனது சிரிப்பொலியால் நிறைந்தது. அப்பொழுது வெண்பா ஒரு ஓரமாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் பனித்தன. நான் என்னைக்குமே இந்த குடும்பத்தோட மாறன் சேர மாட்டார்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் புருஷனுக்கு இந்த குடும்பத்துல கிடைச்சிருக்கிற இந்த அங்கீகாரம், இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த இடத்திலேயே தன் மனமுருகி தன் குலதெய்வம் முத்தாலம்மனுக்கு மனதார நன்றி கூறிக்கொண்டாள். ஆனால் பவானியும் தேன்மொழியும் மட்டும் மாறனுக்கு பரிமாறும் போது முகம் முழுக்க ஒருவித குற்றி உணர்ச்சியுடனும் சற்றே சுணக்கத்துடனும் காணப்பட்டனர். மாறனை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட அவர்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருந்தது. தாங்கள் செய்த தவற்றை எண்ணி அவர்கள் உள்ளுக்குள் துடிதுடித்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு வெண்பா பவானியையும் தேன்மொழியையும் தனியே நிறுத்தினாள். சித்தி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றால் அவர்கள் இருவரும் அவளை பார்த்து, சொல்லுடா வெண்பா, என்ன விஷயம் என்று கேட்டனர். வெண்பா தயக்கத்தை உதறிவிட்டு, உங்க 2 பேருக்கும் இப்போ என்ன தோணுது? கதிர்வேல் சித்துப்பாவையும் சக்திவேல் சித்துப்பாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போனதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் இருவரும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டனர். பவானி மெதுவாக, வருத்தம் யாருக்கு தான் இருக்காது வெண்பா, அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருக்குதுன்னு தெரியும். ஆனா என்ன பண்றது, அவங்க எங்க புருஷங்க தானே, நாங்க வருத்தப்படாம வேற யாரும் வருத்தப்பட முடியும்? ஆனா நீ சொல்றது சரிதான், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வெளியில வரும்போதாவது அவங்க ஒரு நல்ல மனுஷங்களா திருந்தி வர்றாங்களான்னு பாப்போம் என்றனர். வெண்பா அவர்களை தேற்றும் விதமாக, சரிங்க சித்தி, இதையெல்லாம் நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ ரூம்ல தனியா இருக்காரு, அப்ப நான் கிளம்புறேன் என்று முகத்தில் ஒரு வெட்க புன்னகையுடன் கூற, அப்பொழுது தேன்மொழி, சரிடா வெண்பா, நீ போய் மாப்பிள்ளை பார், நான் உனக்கு சூடா பால் கொண்டு வரேன் என்று ஒரு கிளாஸில் பாலை ஊற்றி கொடுத்து அவளிடம் கொடுக்க, வெண்பா புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டு தன் அறைக்கு தேவையான அந்த பால் கிளாஸுடன் மெல்ல தன் கணவன் இருக்கும் அறையை நோக்கி நடந்தாள். அந்த அறைக்குள் அவள் நுழையும் பொழுதே மாறன் ஜன்னல் ஓரத்தில் நின்று நிலவையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது காலடி சத்தம் கேட்டு மாறன் திரும்பவும் அவனது கண்களில் தெரிந்த அந்த அன்பு வெண்பாவிற்குள் ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. மாறன் அவளை பார்த்து, என்ன வெண்பா, ரொம்ப நேரமா நீயும் உன் சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று மென்மையாக கேட்க, வெண்பா பால் கிளாஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அவன் அருகில் சென்று, ஒண்ணுமில்ல மாறன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது, எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனது கைகளை பற்றி கொண்டு மாறன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டு, இதெல்லாம் ஒன்னாலதான் வெண்பா, நீ இல்லனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல எப்படி நின்னுக்கிட்டு இருந்திருக்கவே முடியாது என்றான். அந்த அறையின் மௌனம் அவர்களின் காதலை மேலும் அழகாக மாற்றியது. மாறன் மற்றும் வெண்பா தங்கியிருந்த அந்த அறை மெல்லிய நறுமணத்துடன் மிகவும் அமைதியாக இருந்தது. ஜன்னல் வழியே தெரிந்த நிலவொளி அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த நெருக்கத்தை இன்னும் அழகாக காட்டியது.
மாறன் அவளை பார்த்து மென்மையாக சிரித்து கொண்டே, வெண்பா, இன்னைக்கு நாள் ரொம்பவே நீளமா போயிருச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி, வா தூங்கலாம் என்று அவளை அழைத்தான். வெண்பா மெல்ல அவனது கையை பிடித்து தடுத்து அவன் கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளது முகம் ஒரு விதமான தயக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருந்தது. அவள் மெல்ல குரலை தாழ்த்தி, மாறன், அப்போ அவ்வளோதானா என்று தயங்கி தயங்கி பேசத் தொடங்கினாள். மாறன் அவளை குழப்பத்துடன் பார்த்து, என்னடி சொல்ற, அவ்வளோதானா? புரியலையே. இப்ப தூங்கலாம்னு தானே சொன்ன, வேற என்ன இருக்கணும்னு நீ நினைக்கிற என்று அப்பாவியாக கேட்டான். வெண்பா இன்னும் கொஞ்சம் தயக்கத்துடன், இல்ல, நீங்க தூங்கலாம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதானா, வேற எதுவும் இல்லையா என்று தன் மனதிற்குள் இருந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முயன்றாள். மாறனுக்கு அவள் கேட்பது என்னவென்று புரிந்தாலும் இன்னமும் சில விஷயங்கள் சரியாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். அவன் வெண்பாவின் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தி, வெண்பா, இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டி, சீக்கிரம் தூங்கணும் போல இருக்கு, வாயன் தூங்கலாம், அப்புறம் நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வேற போகணும் இல்ல என்று சொல்லி அவளை இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு அவள் முதுகை மென்மையாக வருடி கொடுத்தான். அவளது முகம் ஏமாற்றத்தில் சற்று வாடியதை மாறனும் கவனித்தான். அது அவனுக்கு சிரிப்பை தான் வரவழைத்தது. அவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டாலும் அவன் விலகி இருப்பதற்கான காரணம் அவளுக்கு தெரியாது. அவளது இந்த ஏக்கம் தன் மீதான அவளது அன்பின் வெளிப்பாடு என்பதை அவன் உணர்ந்தான். அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு மௌனமாகவே அவளது கூந்தலை வருடி கொண்டிருந்தான். வெண்பாவும் குழப்பத்திலேயே உறங்கி போனாள். அதே நேரத்தில் கவினின் அறையில் சூழல் வேறு விதமாக இருந்தது. யாழினி தன் கைகளை தன் முகத்தில் வைத்து கொண்டு விம்மி அழுது கொண்டிருந்தாள். கவின் அவளை தேற்ற முடியாமல் மிகவும் தடுமாறினான். யாழினி, ப்ளீஸ் அழுவாதடி, நீ அழுத எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்றதும் யாழினி, சித்தப்பா உன்னை இழுத்துட்டு போனப்போ நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எங்க நீ என்னை விட்டு போயிருவியோன்னு நான் துடிச்சு போயிட்டேன்டி, இனிமே உனக்கு இந்த வீட்லேயோ என் வாழ்க்கையிலேயோ எந்த பிரச்சனையுமே வராது என்று கவின் அவளை ஆசுவாசப்படுத்தினான். யாழினியும் விம்மியபடி, மாமா, நான் இன்னைக்கு அந்த தருணத்துல என்ன நினைச்சேன்னு தெரியுமா, எங்க என்னை இந்த வீட்டை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டும் துரத்து விட்டுருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயமே என்னை கொன்னுடுச்சு. அன்னைக்கு அவங்க என் உயிரையே எடுத்திருந்தா கூட நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உங்களை விட்டு பிரியணுன்றதை நினைச்சாலே என்னால தாங்க முடியல என்று தன் வலியை பகிர்ந்து கொண்டாள். கவின் அவள் வாயை மென்மையாக பொத்தி, என்ன வார்த்தை பேசுற நீ, உன் உயிரை எடுக்கிற தைரியம் இங்க யாருக்குமே கிடையாது, அந்த கடவுளை தவிர. நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆகிடுமா என்ன? என்னை மீறி எதுவும் நடக்காது. அப்படியே என்னை மீறி உனக்கு ஏதாவது ஆனாலும் அடுத்த நிமிஷம் நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி என்று அவன் கண்கலங்க கூறினான். யாழினி அவன் வாயை பொத்தி, ஹே மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று வருத்தத்துடன் கூறினார். கவின் அவளை உற்று பார்த்து, வாய்ப்பே இல்லை யாழினி, ஏன் யாழினி குட்டி, நீ இல்லாம என் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமே இருக்காதுடா, நீ இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்டி என்று அவன் உறுதியாக கூற அவள் பட்டென்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவன் அவளது தலையில் கையை வைத்து மென்மையாக வருடிவிட்டு, யாழினி ப்ளீஸ் போதும், இதுக்கு மேல நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது, இனிமே உன் முகத்துல எப்பவும் நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும் என்று சொல்லி அவள் கண்ணீரை துடைத்து தன் மார்பிலேயே படுக்க வைத்து தோள்களை தட்டி கொடுத்தான். அவளும் குழந்தை போல சிறிது நேரத்திலேயே அவனது அணைப்பின் கதகதப்பில் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினாள். இருந்தாலும் கவினுக்கு தன் சித்தப்பாக்களை நினைக்கும் பொழுது மிகவும் வெறுப்பாக இருந்தது. ஏன் அவர்களுக்குள் இப்படி ஒரு மிருகம் புகுந்தது? அந்த வஞ்சகம் எப்படி இவ்வளவு வளர்ந்தது? அது மட்டுமல்ல, தந்தை திருந்து விட்டதாக சொன்னாலும் அதை முழு மனதோடு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு நெடுதல் அவன் மனதிற்குள் இருந்தது. பலவிதமான குழப்பங்களுடன் அவன் அந்த இரவை அமைதியாக கடந்தான். அன்றைய இரவு ஜமீன் மாளிகையில் இருந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதமான நிம்மதியை தந்து சென்றது.
ஜமீன் மாளிகையின் மேல் மாடி பால்கனியில் நிலவின் வெளிச்சம் ஹரிணியின் முகத்தில் பட்டு மின்ன அவள் ஏதோ ஒரு கலக்கத்துடனும் அதே சமயம் ஒருவித ஏக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. அவளுக்கு பின்னால் வந்த சரண் மென்மையாக அவள் தோளில் தன் கைகளை வைத்து அவளை திரும்பி பார்த்தபடி, ஹரிணி, என்னாச்சு? இந்த நேரத்துல எதுக்காக என்னை இங்க மேல வர சொன்ன? உன் கண்ணில் ஏன் கண்ணீர் வருது? ஏதாவது பிரச்சனையா என்று பதற்றத்துடன் கேட்டான். உடனே ஹரிணி அவனை திரும்பி பார்த்து, மாமா, நம்ம 2 பேரும் இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்களா என்று தழுத்தழுத்தாள். சரண் அவள் தோளை வருடி விட்டு, நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் நீ, அதுக்காக நீ அழுத்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவங்க நமக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் தெரியும் என்றான் நம்பிக்கையோடு. ஆனால் ஹரிணி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள், என்னமாம்மா எப்படி சொல்றீங்க? இவ்வளோ அவசரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? ஆனாலும் எனக்கு ஆசையா தான் இருக்கு மாமா. நானும் நீங்களும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே சந்தோஷமா உங்க பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்படுறேன் என்றாள். சரண் குழப்பத்துடன் புருவத்தை சுருக்கினான். என்ன சொல்ற ஹரிணி? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ என்னோட பொண்டாட்டி தானே? அப்படியே கொஞ்ச நாள்னு சொல்ற? ஹரிணி கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, மாமா, இப்போதைக்கு சின்ன மாமாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நடக்க போற இந்த விஷயங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே யாழினி விஷயத்துல அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டு பொண்ணான என்ன உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நிச்சயமா நம்ம கல்யாணத்துல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது மாமா என்று தன் பயத்தை வெளிப்படுத்தினாள். அவள் கண்களில் வழிந்த அந்த பயத்தையும் காதலையும் பார்த்த சரணின் இதயம் துடித்தது. அவன் அவள் தாடையை மென்மையாக தன் கைவிரல்களால் பிடித்து கட்டை விரலால் அவளது கண்ணீரை துடைத்தவன், ஹரிணி, இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒருவேளை இவங்க யாரும் நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கலனா கூட நான் உன்னை தனியா கூட்டிட்டு போயாவது கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ இப்போ எதை நினைச்சோம் கவலைப்படாத, சரியா என்று உறுதியளித்தான். அவன் சொன்னதை கேட்டதும் ஹரிணி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச். இப்போதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க இந்த பிரச்சனையினால நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். சரணும் சிரித்து கொண்டே, அடியை மண்டு, உன்னை விட்டுட்டோம், இந்த உலகத்தை விட்டுட்டோம், நான் எங்கேயும் போக மாட்டேன்டி. இனிமே இப்படி தேவையில்லாம குழப்பிக்காத. எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? நாமளோ அதே மாதிரி ஒத்துமையா இருக்கலாம். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் தூங்கு என்றான். ஆனால் ஹரிணி அவனை ஏக்கமாக பார்த்து, நீங்க வந்ததுலேருந்தே என்னை இங்க அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்கீங்க மாமா. என் கூட கொஞ்ச நேரம் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நீங்க என் கூட இந்த மாதிரி எல்லாம் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா என்று கேட்டாள். சரண் ஒரு பெருமூச்சு விட்டு, எனக்கு புரியுது ஹரிணி, ஆனா நம்ம குடும்பத்துல இருந்த அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல என்னால வேற எதையும் யோசிக்க முடியலடி. இப்பதான் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு ஃப்ரீயாகி இருக்கு. இனிமே பாரு, உன் மாமனோட காதலை கண்டு நீயே அதிர்ந்து நிக்க போற. உன்னை விரட்டி விரட்டி காதலிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்றான். நிஜமாமா மாமா என்று அவள் ஆவலுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்கள் அவனிடம் ஏதோ ஒன்றை தேடியது. அது அவளது இதழ்களை நோக்கி அவனை இழுக்க சரண் மெதுவாக குனிந்து, நிஜமாத்தான் சொல்றேன் ஹரிணி, இது அந்த ஆரம்பத்தை இப்பவே ஆரம்பிச்சிடலாம்டி என்று கூறி அவள் சுதாரிக்கும் முன்னரே தன் இதழ்களால் அவளது இதழ்களை சரிப்பிடித்தான். ஹரிணி அதிர்ச்சியில் கண்கள் விரிய அப்படியே நின்றாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் சரண் அவள் இடுப்பை இறுக்கமாக இழுத்து பிடித்து அவள் பின்தலைமுடியில் தன் விரல்களை நுழைத்து அந்த முத்தத்தை ஆழமாக்கினான். சிறிது நேரத்தில் அந்த உணர்ச்சியில் மயங்கிய ஹரிணி கண்களை மூடி அவனது சட்டை காலரை இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த முத்தத்தை ரசிக்க தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து அவன் அவளை விட்டு பிரிந்தான். ஹரிணி கீழே குனிந்தபடி நிற்க அவள் முகம் தக்காளி போல சிவந்து போயிருந்தது. சரண் அதை ரசித்தபடியே,
ஹரிணி, இது நம்மளோட முதல் முத்தம். எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? இந்த முத்தத்துக்கு உன் மாமனுக்கு நீ எத்தனை மார்க் கொடுப்ப என்று குறும்பாக கேட்டான். அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்ன ஹரிணி அவனை மெல்லமாக தள்ளிவிட்டு, போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம் என்று தன் பாவாடையை தூக்கி பிடித்து கொண்டு வேகமாக கீழே ஓடினாள். ஓடும் அவளது அழகை பார்த்து சரண் மறந்து நின்றான். அவள் சென்ற பிறகு அந்த தனிமையில் அவளது அருகாமை அவனுள் ஒரு விதமான தவிப்பை உண்டாக்கியது. யப்பா சாமி, இவ என் பக்கத்துல இருந்தா மட்டும் ஏன் என் உடம்பு இப்படியெல்லாம் மாறுது? டேய் சரணு, நீ கல்யாணம் வரைக்கும் தாங்க மாட்ட போல இருக்கு. அவளை முதல்ல கன்சீவ் ஆக்கிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுவியோன்னு எனக்கு டவுட்டா இருக்குது என்று அவனது மனசாட்சி கிண்டல் செய்தது. உடனே அவனோ, அப்படியெல்லாம் இந்த சரண் எதுவும் செய்ய மாட்டான், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று தன் மனசாட்சியை அடக்கி கொண்டு கீழே இறங்கி சென்றான். அன்றைய இரவு ஹரிணிக்கு உறக்கமே இல்லை. அந்த முதல் இதழ் முத்தத்தின் சூடு அவளது உடல் முழுவதும் பரவி அவளை தவிக்க வைத்தது. ஒரு ஆணின் அருகாமை இவ்வளவு சுகமானது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்திருந்தாள். அதே போல சரணும் ஹரிணியின் நினைவோடு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான். அந்த இரவு அவர்களின் காதலின் தவிப்பை இரட்டிப்பாக்கி சென்றது. அடுத்த நாள் சூரியனின் இளங்கதிர்கள் ஜன்னல் திரைகளை ஊடுருவி அறைக்குள் இருந்த மாறனின் கண்களில் பட்டன. மாறன் மெதுவாக கண்களை திறந்தான். அவனது பார்வையில் முதலில் விழுந்தது அவனது வாழ்வின் அழகிய கலைப்படைப்பான தன் மனைவி வெண்பாதான். அவள் அமைதியான சுவாசத்துடன் தேவதையாய் அருகில் உறங்கிக் கொண்டிருக்க, அவளது முகத்தில் தெரிந்த அந்த அமைதியை கண்டதும் மாறனின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவன் மெதுவாக அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்து, குட் மார்னிங் செல்லம் என்று கிசுகிசுத்தான். வெண்பா கண்களை மெல்ல திறந்து மாறனின் அந்த நெருக்கத்தை கண்டு நாணத்துடன் சிரித்தவள், குட் மார்னிங். என்ன மாறன், இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க, தூக்கம் வரலையா என்று அவள் மென்மையான குரலில் கேட்க, மாறன் அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டு, நைட் ஃபுல்லா என் பொண்டாட்டியோட முகத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு வெண்பா. நீ தூங்கும்போது உன்னை பார்க்கறதுல கிடைக்கிற சுகமே தனி. உன்னோட இந்த சலிக்காத முகம் என் ஆயுள் முழுக்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு திகட்டாது என்று காதலாக கூறினான். காலையிலேயே அவன் இத்தனை காதல் வசனங்கள் பேசுவான் என்று எதிர்பார்க்காத வெண்பா முகம் சிவந்து போக, என்ன மாறன் இது, சினிமா ஹீரோ மாதிரி காலையிலேயே செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்று வெட்கத்துடன் சொல்லிவிட்டு எழுந்து குளியலறைக்கு செல்ல முயன்றாள். மாறன் பட்டென்று அவள் கையை பிடித்து தடுத்து அவளை தன் மார்பின் மேல் இழுத்து போட்டவன், என்னடி சொன்ன, இதுக்கு பேரு பர்ஃபார்மன்ஸா? ஆமா, நேத்து நைட்டு இவ்வளோ அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருந்தோம், டயர்டா இருக்குதுன்னு சொல்லி தூங்க போனவர் யாரு என்று அவனை பார்த்து கிண்டலாக கேட்டாள். அடிப்பாவி, நீ இப்படியெல்லாம் பேசுவியாடி என்று அவன் அதிர்ச்சியில் நிற்க, அந்த இடைவெளியை பயன்படுத்தி அவன் பிடியில் இருந்து நழுவி குளியலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள்.